அருக்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருக்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். அருளியாய் வழியும் உன் அருளின் நிலையம் ஆனந்தமாக வருகின்றோம். அருக்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்வை ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயின் வாழ்வை ஊழிடும் வேளையில் என் தலைவா உம் தெய்வீக கரத்தால் என்னை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் அலையும் நீதம் வருவோடு இருக்க. பெரும் புயலோ எழும் அலையும் நீதம் வருவோடு இருக்க. நாளுமே உம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலை அலையாக வருகின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை ஆகாஷ் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். கேஃபஸ் பெரில் ஜான் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இறைவன் இவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை எதிர்காலத்தை கொடுக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஜான் செல்வராஜ் குடும்பத்தினர் தங்களுடைய தனிப்பட்ட சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், பிபியானா ஆனந்தி குடும்பத்தினர் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், ரெக்ஸ் இனிகோ எட்வின் குடும்பத்தினர் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், சங்கமித்ரா தனது தனிப்பட்ட சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். மேலும் மரித்த கேத்தரின் பிரான்சிஸ், கிறிஸ்டபர், தாமஸ், லில்லி மேரி, மேரி அம்மாள், ஜோஸ்பின் கிறிஸ்டி, வின்சென்ட் பால்ராஜ், குழந்தை மேரி, லாசர், சரவணன், ஜெயலக்ஷ்மி இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார இத்திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த தூய மறை நிகழ்விலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கு பெற இறைவனுடைய அன்புக்கு எதிராக செய்த எல்லா குற்றங்களுக்காக, குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது வேதாரமாகி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே, மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீ. எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை நிறைவாய் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவார்த்தைகள் 4-6, 8-10 முடிய. அந்நாட்களில் தலைவர்கள் அரசனை பார்த்து, இம்மனிதன் கண்டிப்பாய் சாக வேண்டும், ஏனெனில் இவன் இவ்வாறு பேசி இந்நகரில் எஞ்சியுள்ள போர் வீரர்களையும் மக்கள் அனைவரையும் மனம் தளர செய்து வருகிறான். இந்த ஆள் இம்மக்களின் அழிவை தேடுகிறானே அன்றி நலனை தேடுவதில்லை என்றார்கள். அதற்கு அரசன், செந்தேக்கியா, நன்று, அவனை உங்களிடமே கையளிக்கிறேன், ஏனெனில் உங்களை பகைத்து கொண்டு அரசனால் எதுவும் செய்ய இயலாது என்றான். எனவே அவர்கள் எரேமியாவை பிடித்து காவல் கூடத்தில் அரச மகன் மல்கியாவுக்கு சொந்தமான பாழங்கிணற்றுக்குள் கயிற்றில் கட்டி அவரை கீழே இறக்கி விட்டார்கள். அக்கிணற்றில் தண்ணீர் இல்லை, சேறு மட்டுமே இருந்தது. எனவே எரேமியா சேற்றுக்குள் புதைய தொடங்கினார்.
எபேது மெலக்கு அரண்மனை நின்று வெளியே சென்று அரசனை நோக்கி, என் தலைவரே, என் அரசரே, இறைவாக்கினர் எரேமியாவை பாழங்கிணற்றில் தள்ளியதால் இம்மனிதர்கள் பாவம் செய்தார்கள். அவர் அங்கு பட்டினியில் மடிந்து போவார், ஏனெனில் நகரில் அப்பம் ஏதும் கிடையாது என்று கூறினார். அதை கேட்ட அரசன் எத்தியோப்பியரான எபெது மெலக்கையை நோக்கி, உன்னோடு 3 பேரை இங்கிருந்து கூட்டி செல். இறைவாக்கினர் எரேமியா சாவதற்கு முன்பே கிணற்று நின்று அவரை தூக்கிவிடு என்று கட்டளையிட்டான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். விரைந்து
இரண்டாம் வாசகம். நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, திரண்டு வரும் மேகம் போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, எந்த சுமையையும் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எந்த பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நமக்கு குறிப்பிட்டுள்ள பந்தயத்தில் மன உறுதியோடு ஓடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவு செய்பவருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இப்போது கடவுளது அரியணையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். பாவிகளால் தமக்கு உண்டான எந்த எதிர்ப்பையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்ட அவரை எண்ணி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து தளர்ந்து போக மாட்டீர்கள். பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரத்தம் சிந்தும் அளவுக்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 49 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள 5 இருவருக்கு எதிராக 3, 3 எதிராக 2 பிரிந்திருப்பர். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? நான் எதாவது கேட்கக்கூடாது, எதாவது கேட்டேனா? நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். அன்பார்ந்தவர்களே, நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு உதாரணம்.
இந்த சர்ஃப் எக்ஸல் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று டிவியில் அப்பப்போ முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தது, இப்போ வருதான்னு தெரியல. ஒரு சின்ன கேப்ஷன் ஒன்று இருக்கும், கரை சொல்லுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், கரை நல்லது அப்படின்னு சொல்லி இருக்கும். என்னடா எல்லாம் கரை படக்கூடாதுன்னு தானே நினைப்போம். நான் கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பைக்கில் வரும்போது அங்கியில் ஒரு சின்ன கரை பட்டுருச்சு. 2-3 பேர் பார்த்தவங்க சொன்னாங்க, ஃபாதர் கரை பட்டிருக்கு அங்கியில் அப்படின்னாங்க. கரை படக்கூடாது அப்படின்றதான் எல்லாருமே விரும்புவோம். ஆனால் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கரை நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏன் நல்லது அப்படின்றத அவனே அடுத்த ஒரு சின்ன ஒரு நிகழ்வில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இன்னொருத்தவங்களுக்கு உதவி செய்வதற்காக இன்னொருத்தவங்க பாட்டி 10 ரூபாய் கீழே விழுந்துடும், உடனே இவர் அந்த சேத்துல குடிஞ்சு அதை எடுப்பார். எடுக்கும்போது அவருடைய ஆடையில் பட பாட்டிக்கு உதவி செய்வதற்காக அவர் ஆடையில் பட்ட கரை நல்லது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக, அடுத்தவருக்கு ஏதாவது நம்மால் முடிந்தவற்றை செய்வதற்காக, ஒரு நல்லது செய்கிறதுக்காக நம்முடைய ஆடையில் கரை பட்டால் அந்த கரை நல்லது அப்படின்னு சொல்லி அந்த சர்ஃப் எக்ஸலில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கரை பட்டால் கவலைப்படாதீங்க, சர்ஃப் எக்ஸல் பயன்படுத்துங்க, சரியாயிடும். நான் விளம்பரத்துக்காக இது பேசலை, சர்ஃப் எக்ஸல் ஆடுக்காக நான் சொல்லலை. அன்புக்குரியவர்கள், இன்றைக்கு அதே போல் இன்றைய வாசகங்களை நீங்கள் கரெக்டாக கவனிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், பிளவு நல்லது, டிவிஷன் நல்லது அப்படின்றத மாதிரி இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபாதர் ரெண்டெலாம் சேர்ந்து வாழணும்னு தானே ஃபாதர் ஆசைப்படுவோம். அது எப்படி ஃபாதர் பிரிஞ்சு போகிறது நல்லதுன்னு சொல்கிறீங்களே? அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்களை கரெக்டாக கூர்ந்து கவனிச்சோன்னா பிரிவு நல்லது. எத்தகைய பிரிவு நல்லது, அத்தகைய பிரிவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்றத ரொம்ப அழகாக இன்றைக்கு வாசகங்கள் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த தைரியம், பிரிந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியம் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அப்படியே 10ஓட 11 நான் வாழ்ந்துட்டு போயிடணும், இன்னைக்கு எனக்குன்னு ஒரு சின்ன வேலை, ஒரு அமைதியான குடும்பம், அப்படியே என் வாழ்க்கை கழிந்து போயிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இன்றைக்கு பலருக்குள் இருக்கின்றது. இன்றைக்கு அப்படியே வாழ்ந்து போகிறவங்க தான் கிறிஸ்தவத்தில் ஏறக்குறைய 80-90% மேலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு தனியாக பிரிந்து நிற்கிறவர்கள், ஒரு சமூகத்தில் நடக்கிற அவலங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் இன்னைக்கு ரொம்ப 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 கம்மியாயிட்டு இருக்குது. அன்புக்குரியவர்களே, ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு பிரதமர் எழுந்து பேசுகின்றார். இதற்கு முன்பாக இருந்த பிரதமர் இவ்வாறெல்லாம் ஒரு பெரிய டிக்டேட்டராக, ஒரு பெரிய கொடுங்கோலராக இருந்தார். இந்த நாட்டை இவ்வளவு கீழே கொண்டு போக முடியுமோ, இந்த நாட்டை எவ்வளவு அதல பாதாளத்திற்கு இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனார். மக்களை எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ரொம்ப வேகமாக ஆவேசமாக பேசி கொண்டிருந்தார். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து ஒரு சீட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார். அந்த சீட்டை பிரித்து பார்க்கும்போது அதில் இப்படி எழுதியிருந்தது, அவர் சுரண்டி கொண்டிருந்த பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு ஒருத்தர் யாரோ எழுதி கொடுத்ததை அந்த சேவகர் கொண்டு வந்து அந்த பிரதமர் கிட்ட கொடுத்தாங்க. இந்த பிரதமருக்கு அதை பார்த்த உடனே இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. யார் இதை எழுதி கொடுத்தது? இதை யார் எழுதி கொடுத்தது? உடனடியாக சொல்லுங்க, உங்களுக்கு நான் 10 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன், உடனடியாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சத்தமாக பேசுகின்றார். அங்கே இருக்கிறவங்க யாராவது கை தூக்கியிருப்பாங்களா? 10 செகண்ட்ஸ் போச்சு, கூடுதலாக 10 செகண்ட்ஸ் கொடுக்குறேன்னாரு, அதுவும் போச்சு, யாருமே கை தூக்கலை. இப்போ தெரியுதா நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு? இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ, எதிர்த்து நிற்கிற நான் தான் சொல்ல தைரியம் இல்லாமல் நீங்கள் இருந்தது போல தான் நானும் தைரியம் இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கு தனிந்து பிரிந்து நிற்கக்கூடிய அந்த ஒரு மனநிலை, எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மனநிலை இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வெகுவாக குறைந்து போகிறது. இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு சூழல். எரேமியா அந்த மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்திருப்பார். நீங்க நேபுகத்நேசர் மன்னனிடம், பாபிலோனிய மன்னனிடம் அடிமைகளாக போக போகிறீர்கள், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த நாடு தீக்கிரையாக்கப்பட இருக்கிறது, அரசன் அழிந்து போக போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த நகருக்கு எதிராக இறைவாக்கு உரைப்பார். அப்போ அரசனுக்கும், அரசன் செதேக்கியாவுக்கும் இவருக்கும் எரேமியாவுக்கும் ஒரு பெரிய பிளவு ஏற்படுகிறது. எரேமியா அரசனோடு சேர்ந்து போனா உயிருக்கு உத்தரவாதம் இருக்கு, அவர் கேட்கிறதெல்லாம் கண்டிப்பாக அரசன் செய்து கொடுப்பார். ஆனா அரசனுக்கு எதிராக இறைவாக்கு உரைத்தா நிச்சயமாக தன்னுடைய உயிர்
போகக்கூடும், தன்னை பல்வேறு துன்பங்களுக்கு அவர் உள்ளாக்கக்கூடும். இருந்தாலும் கடவுள் எனக்கு என்ன சொல்றாரோ, கடவுள் எனக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை நான் துணிந்து செய்வேன் என்று அரசன் செதேக்கியாவுக்கு எதிராக இவர் இறைவாக்கு உரைக்கிறார். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எரேமியாவுக்கு எதிராக எழுந்துறாங்க. இவர் பாருங்க, நமக்கு ஒரு போர் சூழல் வருகிற நேரத்தில் கடவுள் உங்களோடு இருக்கிறார், கடவுள் உங்க கூட சண்டை போடுவார்னு சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லாம நமக்கு எதிரான வார்த்தைகளை இவன் பயன்படுத்துகிறானே, அப்ப இவன் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி எரேமியாவை ஒரு பாழும் கிணற்றுக்குள் இறக்கி விடுகிறார்கள். அரசன் செதேக்கியா கடவுளுடைய வார்த்தையை கேட்க முன் வரவில்லை. அவன் மற்ற மக்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்க முன் வந்தார். அதற்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு சிலர் வந்து அந்த செதேக்கியா அரசனிடம் பேசுவாங்க, நீங்க இவர் ஒரு இறைமகனாக இருக்கின்றார், இவர் கடவுளுடைய ஒரு இறைவாக்கினராக இருக்கின்றார், அவருக்கு எதிராக நாம இவ்வாறு செய்யக்கூடாது, அது மிகப்பெரிய பாவத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகணும். உடனே சரின்னு சொல்லி அவர்களுடைய குரலுக்கும் செவிசாய்ப்பவராக அந்த செதேக்கியா இருப்பார். எரேமியாவை அந்த கிணத்துக்குள்ளிருந்து தூக்கிட்டு வருவாங்க. மீண்டும் எரேமியா கிட்ட இவர் தனியாக ஆள் அனுப்பி பேசுவார். கடவுள் எனக்கு எதிராக என்ன செய்ய போறாரு, நான் உண்மையாலுமே அழிந்து போக போகிறேனா அப்படின்னு சொல்லி அந்த எரேமியா கிட்ட கேட்பார். எரேமியா கடவுளுடைய வார்த்தைகளை அப்படியே சொல்லுவார். நீ அந்த அரசனுக்கு எதிராக எழுந்து போனா, உன்னை சரணடையாமல் அவனை எதிர்த்து நின்றால் அழிந்து போவாய் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஆணித்தரமாக சொல்லுகின்றார். ஆனால் செதேக்கியா அதை கேட்கவில்லை. அவர் ஆட்சி ஏற்ற 9வது ஆண்டுல நெபுகத்நேசருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்ததனால அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவர் ரோட்ல நடக்க விடுறாங்க. அவருடைய பிள்ளைகளை எல்லாம் அவர் முன்பாகவே கொன்று போடுகிறார்கள். இந்த நாடு தீக்கிரையாக்கப்படுகின்றது. அரசனுக்கு எதிராக கடவுள் என்ன சொல்ல சொன்னாரோ அதை அப்படியே எரேமியா செய்தார். இங்கு பிரிவு கடவுளுக்காக ஏற்பட்டதனால, கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்காக, கடவுள் சொன்னதை செய்ததற்காக ஏற்படுகின்ற ஒரு பிளவு நல்லது. ஒருவேளை அந்த அரசன் அந்த எரேமியாவுடைய வார்த்தையை கேட்டிருந்தால் உயிர் பிழைத்திருக்க கூடும், நாடு தீக்கிரையாகாமல் காப்பாற்றப்பட்டு இருக்கக்கூடும். ஆனால் அவன் அங்கு கடவுளுடைய வார்த்தையை கேட்காததனால, எரேமியாவுக்கு எதிராக இருந்ததனால எரேமியா காப்பாற்றப்பட்டார். ஆனால் கிளர்ந்தெழுந்த மன்னன் அழித்து ஒழிக்கப்பட்டான். இன்றைக்கு நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா இயேசு ரொம்ப அழகாக சொல்றாரு, இந்த மண்ணுலகிற்கு நான் அமைதியை கொண்டு வரவில்லை, வாளை கொண்டு வந்திருக்கிறேன், பிரிவை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இயேசுவினுடைய மற்ற இடங்கள் அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் அப்படியே ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆப்போசிட் சைடில் இயேசு பேசியிருப்பார். மழை பொழிவில் துன்பப்படுவோரே பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லியிருப்பார். எல்லாருமே கடவுளுடைய ஆசிரை பெறுவீர்கள்னு சொல்லியிருப்பார். எங்கெல்லாம் அமைதியை ஏற்படுத்த வந்ததை போல இயேசு பேசியிருப்பார். ஆனால் இன்றைக்கு நற்செய்தி நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இயேசு பேசுகிறார். ஏன் ஆப்போசிட்டா பேசுறார் அப்படின்னு சொன்னா, கடவுளோடு இணைந்திருப்பதற்காக, ஒரு நல்லவை செய்வதற்காக நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற பிளவு எப்பொழுதுமே சரியானதாக இருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்துக்கு படிக்க அனுப்புறீங்கன்னு வைங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஸ்கூல் இல்லை அப்படின்னா தூரத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புறாங்க. இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு போற இடத்துல எத்தனையோ பிள்ளைகள் வந்து படிக்கின்றாங்க. வேறு வேறு ஊர்களில் இருந்து ஹாஸ்டல்ல பிஜியில் தங்கி இன்னைக்கு படிக்கின்றாங்க. பெற்றோர்களோடு அவர்கள் இணைந்திருப்பது மகிழ்ச்சியானது தான். பெற்றோருடைய அரவணைப்பில் இருக்கிற பொழுது அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக பிள்ளைகள் பெற்றோரை பிரிவது நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? இன்னைக்கு உங்க பிள்ளை படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்கன்னு வைங்க, படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க, வேலைக்காக வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்க, நல்லதா கெட்டதா? நல்லது. அவங்க கூடவே இருந்திருந்தா கரெக்டாக தானே இருந்திருக்கும். இந்த ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழித்து வரவங்களை வரவேற்க போய் நிற்கிறவங்க போய் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டி தழுவி அவங்க அந்த கண்ணாடியில் வரதை பார்த்துட்டாலே இங்கே இருக்கிறவங்க ஓடி போவாங்க. சேர்ந்திருப்பது நல்லது தான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற வேண்டும் என்று சொன்னால் இங்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரிவு என்பது அவசியமாகிறது. இன்றைக்கு நற்செய்தியில் இயேசு எப்படிப்பட்ட சூழலை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா, தொடக்க கால கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கையூட்டுகிற விதத்தில் லூக்கா நற்செய்தியாளர் இந்த நற்செய்தியை பதிவு செய்கின்றார். என்ன அப்படின்னா, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பலர் யூதர்களாக இருந்தாங்க, வேறு இனத்தில் இருந்தவர்களாக இருந்தாங்க. நிறைய பேர் இயேசுவினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சீடர்கள் நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது யூத மதத்தில் இருந்தவர்களே பலர் இயேசுவை ஏற்று
ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாங்க. ஒரே வீட்டில் பார்த்தீங்கன்னா யூத வழிபாட்டை பின்பற்றுகிறவர்கள் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் 2-3 பேர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் 2 மதத்துக்காரவங்க இருக்கிறாங்கன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்யணும்னு சொன்னால் அந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த வீடு ஒரு அமைதியான ஒரு இடமாக இருக்காது. 2 கட்சியை சார்ந்தவர்கள் ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக இருந்துட்டாங்கன்னா இவர் சாப்பிட்ற நேரத்தில் அவங்க கட்சியை பெரிதாக பேசுவார், அவர் சாப்பிட்ற நேரத்தில் இவங்க கட்சியை பெரிதாக பேசுவார். 2 பேருக்கும் பெரிய பிரச்சனைகள் தான் இருக்கும். ஒரே குடும்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக அங்கு ஏற்படுகின்ற பிளவு நல்லது என்று இயேசு குறிப்பிடுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்குள் இந்த நெருப்பு இருக்க வேண்டும் என்று இறைவன் இயேசு ஆசைப்படுகின்றார். இன்றைக்கு நல்லது செய்வதற்காக இந்த சமூகத்திலிருந்து விலகி நிற்க நம்மை இறைவன் இயேசு அழைக்கின்றார். இன்னைக்கு ஒரு டிராஃபிக்ல போறோம் அப்படின்னு சொன்னா முன்னாடி யாருமே வரல, ஆனால் சிக்னல் ரெட்ல இருக்கு, எல்லா சைடும் காலியா இருக்குது. பைக்ல நிறுத்துனீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கிற கார்காரங்களோ பஸ்ஸுக்காரங்களோ லாரிக்காரங்களோ ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. அங்கே சிக்னல் ரெட்டில் தான் இருக்கும், ஆனால் அவன் அடிக்கிற ஆறுனால நம்ம என்ன பண்ணுவோம்? விலகி போவோம். இன்றைக்கி டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா கூட பலர் நம்முடைய வாழ்க்கையில் இடைஞ்சல்களாகத்தான் இருப்பார்கள். சமூகத்தில் நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் சமூக ஓட்டத்திலிருந்து சற்று விலகி நிற்கிறவர்களால் தான் பெரிய மாற்றங்களை நம்மால் ஏற்படுத்த முடியும். காந்தி எல்லாரும் அடிமைகளாகத்தான் இருந்தாங்க. எல்லாரும் வெள்ளையர்களுடைய அந்த ஒரு அடக்குமுறையை பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிராக பெரிய முயற்சிகளை எடுக்க முடியாத இந்த சூழல்ல காந்தி தனித்து நின்றார். அவர் வெள்ளையர்களுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தார். அவர் தனித்து நின்றதனால பலர் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். இன்றைக்கு தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஒரு உயர்வான ஒரு நிலையில் அவர் இருக்கின்றார். நெல்சன் மண்டேலா கருப்பர்களுக்காக போராடியவர், கருப்பர்கள் விடுதலைக்காக போராடிய ஒரு மனிதர். எல்லாரும் அடக்குமுறைகளுக்கு அடங்கி போயிருந்த சூழல்ல அவர் திமிர்ந்து எழுந்தார், கிளர்ந்து எழுந்தார். இன்றைக்கு அந்த சமூக ஓட்டத்திலிருந்து சற்று விலகியதனால இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். இன்னைக்கு நீங்க யாரெல்லாம் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக நீங்க பார்க்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் சற்று இந்த பிளவினால் பிரிந்தவர்களாக இருப்பாங்க. அவர்கள் மேற்கொண்ட அந்த பிரிவு ஒரு நல்ல பிரிவாக இருந்தது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துவை உண்மையாக நாம அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா சமூக ஓட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது அது முடியாததாக பல நேரங்களில் இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவை நான் பொது இடத்தில் அறிவிக்க எனக்கு துணிவு இருக்கிறதா? இன்னைக்கு இயேசுவை பற்றி பொது இடத்தில் அறிவிக்க எனக்கு துணிவு இருக்கிறதா? இன்றைக்கு சாலையில் ஆடை இல்லாமல் ஒரு மனிதன் செல்லுகிறான் என்று சொன்னால் என்கிட்ட இல்லைனா கூட அவனுடைய மானத்தை மறைக்க ஏதாவது முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு மனநிலையாவது நமக்குள் இருக்கிறதா? இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்காக நல்லவற்றிற்காக நம்முடைய வாழ்க்கையில பிளவு ஏற்பட்டது என்று சொன்னால், நாம் பிரிகிறோம் என்று சொன்னால் அது வாழ்க்கையில ஒரு படி நம்மை உயர்த்துகிறது என்பது இன்றைக்கு இறைவன் தருகிற வாக்குறுதியாக இருக்கிறது. எரேமியா கடவுளுடைய வாக்கை நிறைவேற்ற பிரிந்து நின்றார். எரேமியா காப்பாற்றப்பட்டார், மன்னன் அழிந்து போனான். இன்றைக்கு இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி அதுதான். இன்றைக்கு மன உறுதியோடு இருக்கிறவர்கள், கடவுளோடு இணைந்து இருக்கிறவர்கள், கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இருக்கிறவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்களை சந்தித்தாலும் எவ்வளவு பிரிவுகளை சந்தித்தாலும் அவர்களை கை தூக்கிவிட கடவுள் இருக்கிறார் என்பது அவர் தருகிற எரேமியா வாழ்க்கையில இறைவன் நமக்கு தருகிற ஒரு பாடமாக இருக்கிறது. இன்றைக்கு இறைவனுக்காக எத்தகைய பிரிவுகளையும் எதிர்கொள்ள துணிந்து வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். விண்ணை மண்ணை படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். அன்பே மரியிடம் பிறந்தவரா
திருப்பாடல் 40 இறைவார்த்தை 1-2 இவ்வாறு கூறுகிறது: நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார். அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொணர்ந்தார், சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார், கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார், என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் என்று இறைவனிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை எடுத்துரைக்கிற பொழுது ஒரு தந்தைக்குரிய பாசத்தோடு இறைவன் நம்மை ஏற்று அரவணைக்கின்றார். நம்முடைய மன்றாட்டிற்கு அவர் பதிலுரைக்கின்றார், நம்முடைய துன்பங்களிலிருந்து அவர் விடுவிக்கின்றார் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது. இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே கடவுள் எனக்கு தேவையான தைரியத்தை, ஆசிரை, துணிவை கொடுப்பார் என்கிற நிறைந்த விசுவாசத்தோடு நம் மனதில் இருக்கிற எல்லா தேவைகளையும் இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொது நிலையினர் அனைவரும் இறை அரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தை தொடங்கி வழி நடத்துபவரும் அதை நிறைவேற்றுபவருமான இயேசுவே, இந்த விசுவாச ஆண்டில் எங்கள் விசுவாசத்தின் மேன்மையை உணரவும் அதன்படி எங்கள் வாழ்க்கையை அமைக்கும் வரத்தை அளிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். சிலுவையை ஏற்று சிலுவையினால் உலகை வெற்றி கொண்ட இயேசுவே, எங்கள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள், இக்கட்டுகள், துன்பங்கள் ஆகியவற்றை எங்கள் வாழ்வின் சிலுவை என ஏற்று அதன் மூலம் எங்கள் வாழ்க்கையையும் பிறரின் வாழ்க்கையையும் வளரவும் மலரவும் வைக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். உலகிலே தீயை மூட்ட வந்த இயேசுவே, உமது அன்பு தீயையும் நீதி தீயையும் இவ்வுலகிலே பற்றி எரிய வைத்து உமது அரசு இவ்வுலகிலே உதயமாக நாங்கள் உழைக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் அருகிலுள்ள ஏழைகள், எளியோர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், நோயாளிகள், ஆதரவற்றோருக்கு உமது அன்பை வழங்கும் கருவிகளாக எம்மை மாற்ற வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்க, நாம் மேற்கொள்ளுகிற எல்லா செயல்களிலும் கடவுளுடைய வல்லமை நம்மை வழிநடத்த ஜெபிப்போம். இறைவனுடைய விருப்பத்தை நம் வாழ்க்கையில் ஏற்று செயல்படுத்துகிறவர்களாக, நம் வாழ்க்கையில் பிரிவுகள் ஏற்படுகிற பொழுது, பிளவுகள் ஏற்படுகிற பொழுது அதை கடவுள் நமக்கு ஆசிராக மாற்றித்தர ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ இந்த திருப்பீடத்திலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பீராக. பல்வேறு தேவைகளோடு, ஏக்கங்களோடு, எதிர்பார்ப்புகளோடு, மனக்குமுறல்களோடு உம்முடைய பிரசன்னத்திற்கு வந்திருக்கின்ற என் மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதித்து எங்கள் ஆழ்மன தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவீராக. உம்முடைய அருட்கர துணை எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்தட்டும். ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை உணர்ந்தவர்களாக, உம்முடைய விருப்பத்தை நாங்கள் தேர்ந்து தெளிகின்றவர்களாக, எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயல்களும் நீர் அனுமதித்தவை, நீர் அவற்றிலிருந்து எங்களுக்கு பல பாடங்களை கற்பிக்கின்றீர் என்பதை நாங்கள் துணிவோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிடனை எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, எங்களை ஒதுக்குகிறவர்களுக்கு மத்தியிலே, எங்களை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலே நாங்கள் பெரியவர்களாக, உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீரோடை ஓரம் நடப்பட்ட மரங்களாக வேரூன்றி எல்லா சூழல்களிலும் கனி தரக்கூடியவர்களாக நீர் எங்களுடைய பகைவர்களின் கண் முன்பாக எங்களை மாற்றுவீராக. அன்பு ஆண்டவரே, இதோ பல்வேறு தேவைகளோடு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பமும் அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த குடும்பமாக, உமக்கு சான்று பகரக்கூடிய குடும்பமாக, பல்வேறு மக்களுக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை எங்களுடைய வாழ்வாலும் வாழ்க்கையாலும் வார்த்தையாலும் அறிவிக்கக்கூடியவர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும்
வாழ்வோம் வாழ தேவையான மனதிடனை சூழலை எங்களுக்கு தருவீராக. நோய் நொடிகளோடு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்தும் ஆண்டவரே. நீர் மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவர் என்பதிலே நாங்கள் விசுவசிக்கிறோம். நீர் எங்களுக்கு நோய்களை நீக்கி நற்சுகத்தை தந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ உதவி செய்வீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனதென்று என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். என் தேவன் நீதான் எந்தன் சொந்தம், என்றென்றும் மாறாத அன்பின் பந்தம். கொடுக்கின்றேன் அப்பரசவதையே, உடையாக உன்னை பெற்றுக் கொள்ளவே. கொடுக்கின்றேன் அப்பரசவதையே, உடையாக உன்னை பெற்றுக் கொள்ளவே. வெள்ளை தூவ பூவை போல என் மனங்களை எழுப்புகிறோம். வான்மீளத்தில் அது சேரும் மனப்பமழும் காணிக்கையா. வெள்ளை தூவ பூவை போல. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீ, காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீ. உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீ. இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீ. இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ.
நாங்கள் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஒரே மனதோராய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறி தருகிற அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
சுவாசிப்பேன். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்த்தியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையிலே என்னை கூப்பிடும். அறகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகின்ற அன்போடு என்னை ஏவிடும். ஞாயிறு அறிவிப்புகள். இன்று பொது காலம் 20ஆம் ஞாயிறு. எதிர்வரும் ஞாயிறு காலை 8:30 மணி திருப்பலியை நம்முடைய பேராயர் அவர்கள் நம்முடைய பேராலயத்தில் நிறைவேற்றுவார். சிறைப்பணி குழு சார்பாக எதிர்வரும் ஞாயிறு அன்று காலை 8:30 மணி திருப்பலியில் சிறப்பு காணிக்கைகள் எடுக்கப்படும். சிறையில் இருந்து அவதிப்படுவோர் அவர்களுடைய குடும்பங்களின் காக்கும் நலன் பொருட்டு இந்த சிறப்பு காணிக்கை எதிர்வரும் ஞாயிறு எடுக்கப்படும். எனவே இறைமக்கள் தாராள உள்ளத்தோடு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 23ஆம் நாள் மாலை 5 மணி முதல் நமது மறைமாவட்ட இளையோர் தங்களுடைய இணைய வழி தினஜபத்தின் 1550வது நாளை நமது பேராலயத்தில் கொண்டாடுகிறார்கள். அதனை முன்னிட்டு நம்முடைய பேராலயத்தில் அன்றைய மாலை திருப்பலியை நமது பேராயர் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பங்கிலுள்ள மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான கல்வி உதவித்தொகை எதிர்வரும் ஞாயிறு ஆகஸ்ட் 24ஆம் நாள் மறைக்கல்வி வகுப்புகள் முடிந்த பிறகு காலை 11 மணிக்கு அருளப்பா அரங்கத்தில் வழங்கப்படும். உதவித்தொகையை பெற்று செல்ல வருபவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட டோக்கனையும் குடும்ப அட்டையையும் தவறாமல் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தமிழக ஆயர் பேரவையின் அறிவுறுத்துதலின்படி திருப்பலி கருத்துகள் ஒப்புக் கொடுப்பதற்கான தொகை ரூபாய் 100 ரூபாய் 150 உயர்த்தப்பட்டுள்ளது. இது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நம்முடைய பங்கில் இளையோர் குழுவை புதியதாக கட்டமைக்க முடிவெடுத்துள்ளோம். எனவே நமது பங்கில் உள்ள இளையோர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை உதவி பங்கு தந்தையின் அலுவலகத்தில் வந்து சொல்லி அதை பதிவு செய்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்ட அறிவிப்புகள். 21/8/2025 வியாழன் மாலை 7 மணிக்கு 15வது அன்பியமான புனித ஆரோக்கிய மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும். 22/8/2025 வெள்ளி மாலை 7 மணிக்கு 27வது அன்பியமான புனித கருணை மாதா அன்பிய கூட்டம் நடைபெறும். 23/8/2025 சனி மாலை 7 மணிக்கு 9 மற்றும் 26வது அன்பியங்களான புனித வரப்பிரசாத மாதா மற்றும் பிரகாச மாதா அன்பிய கூட்டங்கள் நடைபெறும்.
அன்பிய கூட்டங்களுக்கு வரும்பொழுது திருவிவிலியத்தையும் பங்கு குடும்ப அட்டையையும் தவறாமல் கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டம் நடைபெறும் இடங்கள் குறித்த விவரங்கள் தங்களுடைய அன்பிய வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிக்கப்படும். இந்த வார புனிதர்கள் 20/8/2025 புதன் துறவு மடத்தலைவர் புனித பெர்னார்ட் நினைவு, 21/8/2025 வியாழன் திருத்தந்தை புனித 10ஆம் பயஸ் நினைவு, 22/8/2025 வெள்ளி அரசியான புனித கன்னிமரியா நினைவு. அனைவரும் இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, ஒரு 15 நிமிடம் திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெறும். அனைத்து இறை மக்களும் இறைவனுடைய ஆசிரை இந்த நற்கருணை ஆராதனையிலே முழுமையாக பெற்று செல்லும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம்.
வந்திருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை தொடர்ந்து ஆராதித்து கொண்டிருப்போம், புகழ்ந்து கொண்டிருப்போம். இந்த வாரத்தின் முதல் நாளிலே நம்மை தேடி வந்திருக்கிறார், நம் இடையே வந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நமக்கு நல்லபடியாக செல்வதற்காக நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஏக்கங்கள், நாம் கொண்டு வந்திருக்கின்ற விண்ணப்பங்கள், நம்முடைய கருத்துக்கள் அனைத்தையும் நற்கருணை ஆண்டவர் முன் பாதம் வைத்து இந்த வாரம் முழுவதும் நம்மை அவர் நல்வழிப்படுத்திட அவரிடம் இறைஞ்சுவோம். நம்மிடையே வந்திருக்கின்ற ஆண்டவரை போற்றி புகழுவோம், ஆராதித்து கொண்டே இருப்போம். நாம் பல்வேறு நேரங்களில் பல பேரை நம்முடைய வீட்டிற்கு விருந்தாளியாக அழைக்கும் பொழுது அவர்கள் வர இசைவு தருவதில்லை. நாம் நம்முடைய வீட்டில் நடக்கின்ற முக்கியமான காரியங்களுக்கு, பெரிய பெரிய ஆட்களை எல்லாம், முக்கியமான காரியங்களுக்கு நம்முடைய நெருக்கமான உறவினர்களை எல்லாம் அழைக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் உடனே வந்து விடுவதில்லை. ஆனால் நாம் எந்த நேரத்தில் அழைத்தாலும் அழைக்காமல் இருக்கும் பொழுது கூட நற்கருணை ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒன்று என்றால் உடனே வந்து நம் அருகில் இருந்து, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை என்றும் நான் கைவிடுவதில்லை, உன்னோடு நான் இருக்கிறேன் என்று நம்முடன் இருந்து நம்மை அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறார். இதோ இன்றும் அதே போல நம்மிடையே வந்திருக்கிறார். இதோ நாம் இன்றைய நற்செய்தியிலே கேட்டிருப்போம், நான் உங்களிடையே பிளவை ஏற்படுத்தவே வந்தேன் என்று. இதோ நம் மத்தியில் வீத்திருக்கின்ற இறைவன் சொல்கின்றார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் ஏற்படுத்துகின்ற பிளவு உனக்கு நன்மையை மட்டுமே கொடுக்கும், உன் அருகில் இருக்கின்றேன், உம்மை கரம் பிடித்து வழிநடத்த காத்திருக்கின்றேன் என்று நம் மத்தியில் வந்திருக்கின்றார். அவரை தொடர்ந்து ஆராதிப்போம். அனைவரும் இணைந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி நம் மத்தியில் வீற்றிருக்கின்ற இறைவனை போற்றி புகழுவோம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எழுந்து நின்று கரங்களை தட்டி நாம் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன்.
நான் உன்னை கைப்பிடித்திருக்கிறேன், உன்னுடன் இருப்பேன், உன்னை வழி நடத்துவேன் என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கின்ற இறைவன் நம்முடன் இருக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் இறைவனிடம் ஒப்படைப்போம். இந்த வாரத்தில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும், இந்த வாரத்தில் நாம் செய்ய இருக்கின்ற அனைத்து இறைவனிடம் ஒப்படைப்போம். இவை அனைத்தையும் ஆசீர்வதித்து நம்முடன் இருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த வாரம் முழுவதும் நம்மை வழிநடத்த காத்திருக்கின்றார். அதை ஆராதிப்போம். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எவரும் அமர்வோம். உங்களிடையே பிளவை ஏற்படுத்தவே வந்தேன் என்று நாம் இன்றைய நற்செய்திக்கு செவிமடுத்தோம். அதிலும் குறிப்பாக இயேசு இன்னும் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார், உங்களிடையே அமைதியை ஏற்படுத்த அல்ல, மாறாக பிளவை ஏற்படுத்தவே வந்தேன். பல நேரங்களில் நாம் கொண்டிருக்கின்ற பிளவுகள் கூட நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்த நமக்கு உதவுகின்றது. நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை முறை நமக்கும் இறைவனுக்கும் இடையே மிகப்பெரிய பிளவை உருவாக்கி இருக்கிறது. இந்த உலக போக்கு, நாம் பயன்படுத்துகின்ற கருவிகள், சாதனங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய விருப்பங்கள், இவையெல்லாம் பல நேரங்களில் நம்மை இறைவனிடமிருந்து ஒதுக்கி வைத்து விடுகிறது, இறைவனிடமிருந்து தூரமாக தள்ளி வைத்து விடுகிறது. இது இந்த வாரத்தின் முதல் நாளில் இறுதியில் இறைவன் நம்மோடு வீற்றிருந்து நம்மை அழைப்பதெல்லாம் ஒரே ஒரு காரணத்திற்காகத்தான். என்னோடு வந்து தங்குங்கள், என்னோடு வந்து உங்களுடைய நேரத்தை செலவிடுங்கள், என்னோடு ஒன்றிணைந்திருங்கள். திராட்சை செடியோடு கிளைகள் ஒன்றிருந்தால் மட்டுமே அவற்றால் கனி கொடுக்க முடியும், இல்லையேல் அவரால் கனி கொடுக்க இயலாது. அதே போல ஆண்டவரோடு ஒன்றிணைந்திருந்தால் மட்டுமே நம்மளால் நம்முடைய வாழ்வில் கனி கொடுக்க முடியும், இல்லை என்றால் நம்முடைய வாழ்வில் கனி கொடுக்க நம்மளால் இயலாது. நம்முடைய வாழ்வில் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டுமா, நம்முடைய வாழ்வில் நான் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா, என்னுடைய வாழ்வில் என்னுடைய துன்பங்கள், துயரங்கள், என்னுடைய நோய்கள் இவையெல்லாம் நீங்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நம்மை ஆண்டவருடன் இணைத்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இயேசு திருப்பாடல்களில் நமக்கு தெளிவாக கடவுள் உணர்த்திருக்கிறார். நீர் என்னை முழுவதுமாக ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே நீர் என்னை முழுவதுமாக ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் என்ன பேசப் போகிறேன், நான் உம்மிடம் என்ன கேட்கப் போகிறேன் என்று என் வாயிலிருந்து வார்த்தை வருவதற்கு முன்னதாகவே நீர் அதை முழுவதுமாக அறிந்திருக்கிறீர். நான் நல்ல நிலையில் இருந்தாலும், நான் இழிவான நிலையில் இருந்தாலும் என்னுடைய மனநிலையை நீ முழுவதுமாக அறிந்திருக்கின்றீர். இன்று இங்கு அமர்ந்துள்ள ஒவ்வொருவரின் மனநிலையும் ஆண்டவர் முழுவதுமாக அறிந்திருக்கிறார். நீங்கள் பல்வேறு தேவைகளோடு இன்று திருப்பலிக்கு வந்திருக்கலாம், பல்வேறு கஷ்டங்களோடு இன்று திருப்பலிக்கு வந்திருக்கலாம், பல்வேறு காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று விண்ணப்பங்களை எடுத்து இந்த திருப்பலிக்கு வந்திருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கண்டாக வேண்டுமே என்று கடமைக்காக இந்த திருப்பலிக்கு வந்திருக்கலாம். நீங்கள் வந்திருக்கின்ற ஒவ்வொரு நோக்கத்தையும், நீங்கள் வந்திருப்பதற்கான காரணத்தையும் இறைவன் அறிந்திருக்கிறார். எனவே நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்ய போகின்ற அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். நாம் பல நேரங்களில் நம்முடைய இல்லங்களிலோ அல்லது அலுவலகத்திலோ, நாம் இல்லத்திற்கு சென்ற பிறகோ பல காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது இந்த ஒரு சில மணித்துளிகள் நாம் இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் எல்லாம் பேறு பெற்றவனாக விளங்குகின்றன. இந்த இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிற நாம், இயேசுவை பார்க்கின்ற நாம், இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் உணர்ந்து இந்த வாரம் முழுவதும் நம்முடைய வாழ்வில் பிறரில் இயேசுவை காணக்கூடிய வரத்தை வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம். அனைவரும் இணைந்து என் வழியே இயேசுவை நீ பாரு என்ற பாடலை பாடும். ஒவ்வொரு முறை நாம் இயேசுவை உற்று நோக்கும் பொழுது, இயேசுவை உற்று நோக்கி இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசுவை தெரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பார்வைகள் மாற்றம் பெறுகின்றன, நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைகின்றது. எனவே இந்த இயேசுவை உற்று நோக்குவோம்.
சிறிது நேரம் இயேசுவை கூர்ந்து உற்று நோக்குவோம். இயேசு நமக்காக என்ன சொல்ல இருக்கிறார் என்று, நமக்காக என்ன வெளிப்படுத்த இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். நாம் இந்த வாரம் முழுவதும் நாம் பார்க்கின்ற காரியங்கள் எல்லாம் நல்லபடியில் நடைபெறவும், நான் நல்லவற்றையே உற்று நோக்கவும், நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரை என்னுடைய இந்த வாரம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிலும் இயேசுவை காண நம்முடைய கண்களை ஒப்பு கொடுத்து செபிப்போம். நாம் இந்த வாரம் முழுவதும் பார்க்கின்ற அனைத்தும் இயேசுவாக இருக்கட்டும், இயேசுவாக பிரதிபலிக்கட்டும். நம்முடைய வாழ்வு வளம் பெறும். நம்முடைய நாவை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். என்னாவே இயேசுவை நீ பாடு, என்னாவே இயேசுவை நீ பாடு, என்னாவே இயேசுவை நீ பாடு. பல வார்த்தைகள் பேசுகின்றோம், பிறரை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பேசுகின்றோம், பிறரை அவமதிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசுகின்றோம், நமக்கு விருப்பமானவற்றை எல்லாம் பேசுகின்றோம். இறை வார்த்தையை இந்த வாரம் முழுவதும் என்னுடைய நாவு பேச வேண்டும் என்று என்னுடைய நாவை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். என் சிரசே இயேசுவை வணங்கு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் நெஞ்சே இயேசுவிடம் உனை வழங்கு, இயேசுவிடம் உனை வழங்கு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு. நம்முடைய வாழ்வில் நமக்கு பல்வேறு விதமான பணிகள், சில நபர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதற்காக நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவை இந்த வாரம் முழுவதும் வணங்க நம்முடைய சிரசை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய முழு உள்ளத்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நம்முடைய நெஞ்சம், நம்முடைய சிரசு, நம்முடைய கண், நம்முடைய நாள் அனைத்தையும் இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். இவை அனைத்தையும் இயேசு நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இயேசு ஆசீர்வதிக்கிறார். இந்த வாரம் முழுவதும் நாம் காண்கின்ற அனைத்தும், நாம் பேசுகின்ற அனைத்தும், நாம் வணங்குகின்ற அனைத்தும், நாம் செயல்படுகின்ற அனைத்தும் இயேசுவாக இருக்க நாம் செபிப்போம். என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாரு, என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம். அனைத்தும் இயேசுவால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட அனைத்துமே நல்லவை செய்வையாக இருக்கின்றன. நம்மை முழுவதுமாக இயேசுவிடம் ஒப்பு கொடுப்போம்.
இந்த வாரம் முழுதும் இயேசு நம்மை நல்வழியில் நடத்த வேண்டும் என்று நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உடல் உறுப்புகள், நம்முடைய சிந்தனைகள் அனைத்தையும் இயேசுவிடம் ஒப்புக் கொடுப்போம். பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம், கடவுள் ஒவ்வொரு முறை மனிதர்களை சந்திக்க வரும்பொழுது ஒரு இடியின் மூலமாகவோ அல்லது நெருப்பின் மூலமாகவோ அல்லது மேகத்தின் மூலமாகவோ வருகிறார். ஒவ்வொரு முறையும் கடவுளை மனிதர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் பொழுது கடவுளை பார்த்து அஞ்சி நடுநடுங்கினர். ஏன்னா ரொம்ப ஒரு மேகம் போல, ஒரு இடி போல கடவுள் பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு தோன்றினார். அதை பார்த்த மக்கள் கடவுளிடம் பேசுவதற்கும் உரையாடுவதற்கும் அஞ்சி நடுநடுங்கி தொலைவில் இருந்தனர். அந்த பிளவு நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் பல நேரங்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. கடவுள் இங்கிருக்க நம்முடைய எண்ணங்கள் பல நேரங்களில் வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை அறிந்த கடவுள் இறுதியாக மெல்லிய தென்றல் வடிவில் வந்தார். அமைதியாக இருக்கும் பொழுது கடவுளை அனைவரும் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நிரூபிக்க அமைதியின் வடிவில் கடவுள் வந்தார். இப்பொழுதும் நாம் இயேசுவை துதித்திருக்கிறோம். நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். சிறு மணித்துளிகள் அமைதியில் செலவழிப்போம். அமைதியில் இருக்கும் பொழுது ஆண்டவனை உணர முடியும். அமைதியில் இருக்கும் பொழுது இறைவன் நம்மிடம் என்ன பேசுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அமைதியில் இருக்கும் பொழுது இறைவன் என்னுடன் இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். சிறிது நேரம் அமைதியாக எதை பற்றியும் யோசிக்காமல், எந்த ஒரு சிந்தனைக்கும் இடம் கொடாமல், எந்த ஒரு பராக்குகளுக்கும் இடம் கொடாமல், இதோ இயேசு என் முன் வீற்றிருக்கின்றார், இயேசு என்னுடன் அமர்ந்திருக்கின்றார், இன்று இயேசு எனக்கு என்ன சொல்ல போகிறார் என்பதை அமைதியில் இருந்து இயேசு நமக்கு கூற இருப்பதை கேட்போம். பல நேரங்களில் அமைதி நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுகிறது. என்ன நடக்கப் போகிறது, வாழ்க்கையில் என்ன நாம் சந்திக்கப் போகின்ற அமைதியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் நாம் எதை கண்டெல்லாம் பயப்படுகிறோமோ, எதை கண்டெல்லாம் அச்சப்படுகிறோமோ அவற்றையெல்லாம் நம் மனக்கண் முன் கொண்டு வருகிறது. ஆனால் ஆழ்ந்த அமைதி நம்மை இறைவனிடம் அழைத்து செல்கிறது. இறைவனிடம் நம்முடைய உடல் உறுப்புகளை எல்லாம் ஒப்பு கொடுத்தோம். இறைவனை நம் மத்தியிலே வரவேற்றோம். இன்றைய பொழுது நாம் இந்த திருப்பலி, இந்த ஆராதனை முடிந்து நம்முடைய இல்லத்திற்கு செல்லும் பொழுது இயேசுவை நம்முடன் எடுத்து செல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் இயேசுவை நம்முடன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடி பொழுதும் இயேசுவை உணர்ந்து கொள்வோம். இயேசுவை நம்முடைய வாழ்வில் உணரும் பொழுது இயேசு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் செய்து கொண்டிருக்கின்ற அற்புதங்களை நம்மளால் உணர முடியும். இயேசு என்னுடன் இருக்கிறார் என்பதை நான் தெரிந்து கொள்ளும் பொழுது இயேசு நம் வழியாக, நம் செயல்கள் வழியாக அவர் நிகழ்த்துகின்ற அற்புதங்களை நம்மால் கண்டுகொள்ள முடியும். இந்த சிறிய பஜனை பாடல் வழியாக இயேசுவை இன்று நம்முடன் நம்முடைய வீட்டிற்கு, நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து செல்வோம். இந்த வாரம் முழுவதும் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை வழிநடத்தப் போகிறார், இயேசுவை நான் உடன் அழைத்து செல்கிறேன், இயேசு என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடலை நான் பாட அனைவரும் திரும்ப பாடுங்கள். இயேசுவே என்னுயிரே என் அருகே நீ
என்னை வழி நடத்தப் போகிறார் என்ற நம்பிக்கையோடு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.